கிளிநொச்சியில் கடந்த மாதம் 25ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் 2 வயது குழந்தை பலியாகியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 5 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அந்த குழந்தையுடன் சேர்த்து கடந்த 25ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினம் வரை 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்றொரு செய்தியாக யாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரனால் சாவச்சேரி பகுதியில் வைத்து ஒரு பார ஊர்தி ஒன்று மறிக்கப்பட்டிருந்தது. அதாவது சுண்ண கற்களை ஏற்றிச் சென்ற பார ஊர்தியை இவ்வாறு மறிக்கப்பட்டது. இது தொடர்பாக யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தற்பொழுது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அது தவிர 23 ஆடுகளுக்காக 9 கோடிக்கும் அதிகமான ரூபாய் செலவிடப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இலங்கையில் மக்களின் வரிப்பணம் எப்படி நாசமாக போகின்றது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு முதன்மையான உதாரணமாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். 23 ஆடுகளை வளர்ப்பதற்காக அல்லது அந்த 23 ஆடுகளுக்காக 9 கோடிக்கும் அதிகமான ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் 2023ஆம் ஆண்டுக்கான செயல்திறன் அறிக்கையிலே இந்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில் 9 கோடிக்கும் அதிகமாக செலவழித்து அதில் ஈட்டப்பட்ட வருவாய் சுமார் 23 லட்சம் தான் ஈட்டப்பட்டிருப்பதாக, அதாவது வருமானமாக ஈட்டப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. 5 ஆண்டுகளில் 250 ஆடுகள் திட்டம், அதாவது இம்புலாண்டா எனப்படுகின்ற பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 50 வகையான போயர் ஆடுகளை வயலுக்கு விடுவதற்கான திட்டமாக அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 2019ஆம் ஆண்டு குறித்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது, அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு இறுதியிலே தெரிய வந்த உண்மை என்னவென்று சொன்னால், கடைசியாக மிஞ்சியிருப்பது 23 ஆடுகள் தான். அதற்காகத்தான் 9 கோடியே 19 லட்சத்துக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் மூலம் பெறப்பட்ட வருவாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 23 லட்சம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த நாட்டு மக்களின் வரிப்பணம் எப்படி வீண் விரயமாகின்றது என்று பாருங்கள். அதாவது ஒரு முயற்சி எடுக்கின்றார்கள், அந்த முயற்சி இப்படித்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்காக சம்பளங்கள், அதை தவிர அதற்கான உபகரணங்கள், காணிகள் என்று இப்படி எல்லாம் எடுத்துவிட்டு இவ்வளவு செலவழித்து இப்படித்தான் லாபம் பெறுகின்ற நிலையில் தான் இங்கு நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. இதனால் தான் இந்த நாடு இந்த நிலையிலே இருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனை தாண்டி மற்றொரு செய்தியாக கடந்த 2ஆம் தேதி இரவு வேளையிலே யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் வைத்து யாழ் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் அவர்கள் ஒரு பார ஊர்தியை வழிமறித்திருந்தார். சுண்ணக்கற்களை யாழ்ப்பாணத்திலிருந்து திருவோணமலை சீமெந்து உற்பத்தி சாலை ஒன்றுக்கு கொண்டு செல்லுகின்ற போதே அவர் இடையிலே வழிமறித்திருந்தார். போலீசாரின் உதவியுடனே அவர் வழிமறித்திருந்தார். அந்த விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பார ஊர்தியின் உரிமையாளர் இளங்குமரனுக்கு எதிராக யாழ் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றினை கொடுத்திருந்தார். இவ்வாறு பொய் தகவலை இளங்குமரன் பரப்புகின்றார் என்று. அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டு இளங்குமரனுக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இது அனைவருமே அறிந்த விடயம்தான். இவ்வாறான சூழ்நிலையைத்தான் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தற்பொழுது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இவ்வாறு ஒரு பார ஊர்தி பிடிக்கப்பட்டிருக்கின்றது, விரைவில் அதனை நாங்கள் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இது போலீசாரின் வேலை அல்ல, கனியவள திணைக்களத்தின் வேலை. எனவே அவர்களிடம் இது தொடர்பான அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தற்பொழுது பெரும் பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பார ஊர்தி விடுவிக்கப்பட்டதாக பல செய்திகள் வெளியாக இருந்தது. ஆனால் பார ஊர்தி போலீஸ் நிலையத்தில் இருப்பதாகத்தான் தற்பொழுது தெரிய வருகின்றது. அடுத்த கட்டமாக இந்த விடயம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாக தற்பொழுது அறிய முடிகின்றது. மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் கடந்த 25ஆம் தேதி, அதாவது கிளிநொச்சி ஏனையின் வீதியில் டிப்பரும் மோட்டார் சைக்கிளும் மோதி ஒரு விபத்து இடம்பெற்றிருந்தது. அந்த விபத்தில் 2 வயது குழந்தை பலியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இடம்பெற்ற துயர சம்பவங்களில் பலர் உயிரிழந்ததாக தற்பொழுது அறிய முடிகிறது. அதாவது கடந்த 25ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை அந்த குழந்தை உட்பட 6 பேர் கிளிநொச்சியில் பலியாக இருக்கிறார்கள். இந்த விவகாரம் கிளிநொச்சியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது கடந்த 25ஆம் தேதி அந்த குழந்தை பலியாகியது. அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தையின் தாய் பலியாகி இருந்தார். அது தவிர கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு அருகிலே 2 பேர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நிலையிலே பாலத்திற்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார்கள். அது தவிர கிளிநொச்சியில் காணாமல் போன மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் முறிப்பு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் நேற்றைய தினம் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முரசுமோட்டை எனப்படுகின்ற பகுதியில் 31 வயதுடைய நபர்
31 வயதுடைய நபர் நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தை நீரினால் சுத்தப்படுத்திக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அடுத்தடுத்து 6 மரணங்கள் கடந்த 25ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இது கிளிநொச்சியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது.